மும்மொழி கொள்கையில் உள்ள நடைமுறை சிக்கல் என்னென்ன என்பது குறித்த விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது கொள்கை ரீதியாக அது எதிர்க்கப்பட்டாலும் பிராக்டிக்கலாக நடைமுறையில் கொண்டு வருவதில் கூட பல சிக்கல்கள் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது அரசு பள்ளிகள் சுமார் 45,000 பள்ளிகள் இருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஒரு 8,000 பள்ளிகள் இருக்கிறது. ஒரு 37,000 அரசு பள்ளிகள், 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் என சுமார் 45,000 பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இப்போது நீங்கள் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பள்ளிக்கு குறைந்தது ஒரு ஆசிரியர் என்று பார்த்தால் கூட 45,000 ஆசிரியர்கள் புதிதாக தேவை. ஆனால் ஒரே ஆசிரியரை வைத்து பாடங்களை நடத்த முடியாது. ஒரு பள்ளிக்கு 2-3 ஆசிரியர்களாவது அந்த மூன்றாவது மொழி பாடத்தை கற்பிப்பதற்காக தேவைப்படுவார்கள். எனவே 45,000 × 3 என்ற எண்ணிக்கையிலே அந்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இருக்கும். சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவைப்படுவார்கள் என அதிகாரிகள் கணக்கு சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சொல்வது என்னவென்றால் மூன்றாவது மொழியாக இந்தியைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என சொல்லவில்லை. மாணவர்கள் இந்திய மொழிகளில் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு மாணவர் மலையாளம் தேர்வு செய்யலாம், தெலுங்கு தேர்வு செய்யலாம், கன்னடம் தேர்வு செய்யலாம், ஒடியா, இது போன்ற பல மொழிகளை அவர்கள் விருப்பப்படக்கூடிய மொழியை தேர்வு செய்யலாம். இந்தி தான் தேர்வு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் உதாரணத்திற்கு ஒரு வகுப்பில் 60 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 10 பேர் இந்தி, 10 பேர் மலையாளம், 10 பேர் கன்னடம், 10 பேர் துளு என்று சொன்னால் 5 வகையான ஆசிரியர்களை கொண்டு வருவது சாத்தியமா? இப்ப ஒரு பள்ளிக்கு என்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 45,000 பள்ளிகளுக்கும் இதுதான் நிலை. எனவே இது எப்படி சாத்தியமாகும்? இது பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுமா என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிதாக 1 லட்சம் ஆசிரியர்களை பணிக்கு நியமித்தால் அவர்களுக்கு மாத சம்பளமே பல ஆயிரம் கோடி ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படி இவர்களால் செயல்படுத்த முடியும் என்ற ஒரு நடைமுறை சிக்கலையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்.